வாங்க சார், வாங்க. உங்க டிரைவர் வந்துட்டாரா? இல்லம்மா, இன்னும் வரலம்மா. அவன் இப்ப வர்ற நேரம் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா வந்துருவான். சார், அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சா? 2-3 தடவை கால் பண்ணேன் சார். அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஆனா எப்படியும் இப்ப வந்துருவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். இதோ வந்துட்டா பாருங்க சார். டேய் குணா, இங்க வாடா. சார், வாடா இங்க. சொல்லுங்க சார். என்னடா பண்ணி தொலைச்ச? எங்க போய் யார் மேல வண்டியை மோதுன? ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணல? தம்பி, 4 நாளைக்கு முன்னாடி வலசர வாகத்துல உன் கார்ல ஒரு பொண்ணு அடிபட்டுச்சா? அந்த பொண்ணை எங்க தூக்கிட்டு போன? அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுப்பா? அவ இப்ப எப்படி இருக்கிறா, எங்க இருக்கிறாப்பா? சார், அது வந்து என் மேலே எந்த தப்பும் இல்லை சார். அவங்கள தான் சார் ஓடி வந்து என் வண்டி மேலே அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. நான் பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். அடிப்பட்டதில் மயக்கமாயிட்டாங்க. ஆனால் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சார். தம்பி, தம்பி, இந்த பொண்ணு பாரு. ஆமாம் சார். பதட்டப்படாதீங்க சார், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தம்பி, உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லைன்னு நீ எதை வச்சுப்பா சொல்ற? அவளை எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்த? ஜிஹெச்ல தான் சேர்த்திருக்கேன். எந்த ஜிஹெச்ல? எந்த ஜிஹெச்ல சொல்றா? சார், போரூர் ஜிஹெச்ல சார். வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க, மயக்கமா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன் சார். ஏன்டா என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி பண்ற? ஏன்டா எனக்கு ஃபோனும் பண்ணல? சாரி சார். விடுங்க சார். ஏன்பா சார், ஜிஹெச்ல சேர்த்தியே? அப்ப அந்த பொண்ணுக்கு உயிர் இருந்துச்சுல்ல? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அடிபட்டத்தில் மயக்கமாக இருந்தாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை சார். சார், நாம இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உடனே ஜிஹெச் போலாம் சார். சரி வாங்க போலாம். டேய் குணா, ஏன்டா இப்படி பண்ண? இப்ப பாத்தியா எவ்வளவு பிரச்சனைன்னு? நான் எப்படி இங்க வந்தேன்? ரோட்ல நீ அடிபட்டு கடந்தேன்னு ஒருத்தர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாருமா. ஆண்டவன் புண்ணியத்துல பெரிய ஆபத்து எதுவும் இல்லம்மா. உங்க பேர் என்ன? வனிதா. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அப்பா அம்மா யாருன்னு சொல்லுங்க. யாருக்காவது ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணுமா? நான் சொல்லிடுறேன். ஏமா, என்னாச்சுமா? ஏன் அழுவுறீங்க? ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்க வீட்டுக்கு தகவல் சொல்றேன். எனக்கு வீடெல்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு அனாதை. என்னம்மா சொல்றீங்க? எங்க போறதுன்னு தெரியாம தான் நான் கிளம்பினேன். எப்படி இங்க வந்து சேர்ந்தேன்னு எனக்கு தெரியல. திரும்பவும் எங்கேயாவது கிளம்பி போகணும். எங்கேயாவது போய் சேர்ந்துதான் ஆகணும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல. ஆண்டவன் யாரையும் அனாதையா விட மாட்டாரு. ஆண்டவன் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா என்ன? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் துக்கம் உங்களுக்கு எதுக்கு? நான் எப்போ கிளம்பலாம்? டாக்டர் வரட்டுமா? பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் கிளம்பலாம்.
சிஸ்டர் ஒரு நிமிஷம். எஸ் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நைட் டைம்ல வனிதான்னு ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி குணான்னு ஒருத்தர் கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்காரு. அவங்க எந்த வார்டில் இருக்காங்கன்னு தெரியுமா? வனிதான பேர் சொன்னீங்க? ஆமா. ஆமாங்க, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இங்க அட்மிட் ஆச்சு. இப்பதான் கண்ணு முழிச்சு 4 வார்த்தை பேசினாங்க. பேர் என்னன்னு கேட்டதுக்கு வனிதான்னு சொன்னாங்க. எப்படிமா இருக்கா? அவங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்காங்கம்மா. அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. டாக்டர் வந்து இன்னும் பார்க்கல. அதுக்காக தான் வெயிட் பண்றோம். இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னது, என் பொண்ணு அனாதைன்னு சொன்னால? ஆமா சார். என்னம்மா சொல்ற? சார் அதை விடுங்க சார், முதல்ல அவங்கள பார்க்கணும். எங்க சரி வாங்க இருக்காங்க? சார் பாப்போம். வாங்க. ஆமா. சார் இங்கதான் சார் படுத்துட்டு இருந்தாங்க. நினைச்சேன் போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சதும் கொலைகாரி எஸ்கேப் ஆயிட்டா. சார் வாயை மூடுங்க சார். இன்னொரு வாட்டி என் பொண்ணை கொலைகாரின்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணு எப்பவும் அப்படி செய்ய மாட்டா சார். கொஞ்சம் அடங்குறீங்களா நீங்க? உங்க பொண்ணு வனிதா தான் சார் கொலை பண்ணிருக்கா. அதான் போலியா வந்து சரண்டர் ஆயிருக்கிறேன். தண்டபாணி அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவங்ககிட்ட உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி மயக்க நிலைக்கு கொண்டு போய் சைக்கலாஜிக்கலா அவனை பேச வச்சோம். மொத்தத்தையும் உளறிட்டான். உங்க பொண்ணு வனிதாவும் உங்க ஃப்ரெண்டு ரேணுகாவும் சேர்ந்து தான் கொலையை பண்ணி கொண்டு போய் ஏரியில டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. போதுமா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். என்ன சார் சொல்றீங்க? திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? குண்டெல்லாம் தூக்கி போடலங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நேரம் வரும்போது தான் தேவையானதை பத்தி பேச முடியும். உங்க பொண்ணு மேல தப்பு இல்லைன்னா எங்க அத்தை வீட்டை விட்டு அனுப்பி விட்டதும் அவங்க நேரம் எங்க வந்திருக்கணும்? உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். இல்ல அவங்க ஃப்ரெண்டு ரேணுகா வீட்டுக்கு போயிருக்கணும். இல்லையா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கணும். இங்க எங்கேயுமே வராம ஓடி ஒளிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கொலை பண்ணிருக்காங்க. அதனாலதான் பதுக்குறாங்க, பயப்படுறாங்க. நேத்து கேட்டீங்களே என் பையனை ஏன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க, அவனை வெளியே விட்டுருங்களேன்னு. சூர்யா, அதுக்கு காரணம் இதான். தம்பி தன்னால மாட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம போகாம இருந்தா அவன் அங்க கஷ்டப்படுவான். ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி வெளியே வருவாங்க. வரணும், அதுக்கு அதான் அடைச்சு வச்சிருக்கேன். புரியுதா? சார் என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? சத்தியமா இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அண்ணியா கொலை செஞ்சது? நான் எதுக்கு போய் சொல்லணும்? கவர்மெண்ட் பர்மிஷனோட அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி மொத்த உண்மையை வர வச்சோம். எல்லாமே எங்கிட்ட ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த தண்டபாணி ரேணுகா அப்பா கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் ரேணுகா புருஷ கம்பெனில வேலை பார்த்திருக்கான். அந்த விசுவாசத்துக்காக ரேணுகா மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு தானா வந்து சரண்டர் ஆயிருக்கான். இதான் நடந்தது. புரிஞ்சுக்க முதல்ல. சிஸ்டர் சொல்லுங்க சார். அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கும் சார். ஓகே, ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. இம்மீடியட்டா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்க. இத பாருங்க, உங்க பொண்ணு உங்க கண்ணில் மாட்டாங்கன்னா அட்வைஸ் பண்ணி போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லுங்க. அதை விட்டு அவங்கள மறைச்சு வைக்க முயற்சி பண்ணீங்க, அது அவங்களுக்கு தான் ஆபத்து. புரிஞ்சுங்க, போய் தேடுங்க. என்னம்மா இவர் என்னென்னமோ பேசிட்டு போறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என் பொண்ணம்மா கொலை பண்ணிருப்பா? ஐயோ மாமா, இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்ல. முதல்ல அண்ணி எங்க போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். மொபைல கொடுங்க.
மாமா அம்மா வனிதாவை எங்க தேடியும் காணுமேம்மா. எங்கம்மா போயிருப்பா? நானும் தேடிட்டு தான் இருந்தேன் மாமா. அண்ணி எங்க போனாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடியாச்சு. அந்த போலீஸ்கார முத்தையா வேற விடாம தேடிக்கிட்டே இருக்காமா. இவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மாமா நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க பேசாம கிளம்பி வீட்டுக்கு போங்க. அத்தை கிட்ட விஷயத்த சொல்லுங்க. அண்ணி உயிரோட தான் இருக்காங்கங்கிற இந்த விஷயம் தெரிஞ்சா அத்தை கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பாங்க. அப்படியே அண்ணி போலீஸ் கிட்ட மாட்டினா கூட கோர்ட்டு கேஸ்னு தான் போக போகுது. நம்ம லாயரை வச்சு வாதாட போறோம். அண்ணியை எப்படியாவது காப்பாத்திடலாம் மாமா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க. மாமா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் இங்க பாத்துக்கிறேன். என்ன நடந்தாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க முதல்ல போய் அத்தை கிட்ட விஷயத்த சொல்லுங்க. அண்ணி உயிரோட தான் இருக்காங்கங்கிற விஷயம் சூர்யாவுக்கும் தெரியணும். சரிம்மா, அவ கிடைச்சிட்டான்னா இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணுமா. சரிங்க மாமா. நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியாமா? சொல்லுங்க மாமா. போலீஸ்காரன் கண்ணில் படாம உன் கண்ணில் பட்டுட்டான்னா யாருக்கும் தெரியாம அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. பெத்தவம்மா, வேற எப்படிமா பேசுவேன்? என்ன மன்னிச்சிருமா. சூர்யாவை கைது பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறதா முத்தையா சொல்றாரு. ரேணுகாவுக்கு என்னால ஆபத்து. சுத்தி சுத்தி யோசிச்சு பார்த்தா ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த யாரையுமே போலீஸ் சும்மா விட போறதில்ல. போலீஸ் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு இவங்கள மாட்டி விட்டு நான் என்னத்தை சாதிக்க போறேன்? நான் சாகணும். நான் சாகணும். அதே சமயம் இவங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. என்னோட சாவ போலீஸ்க்கு நான் தான் கொலைகாரிங்கிற உண்மையை சொல்லி ரேணுகாவை காப்பாத்தி கொடுத்து சூர்யாவுக்கும் மற்றவங்களுக்கும் விடுதலையும் நிம்மதியும் கொடுக்கணும். அதுதான் கரெக்ட். இதுதான் சரி. நான் சாக போறேன். நான் சாகத்தான் வேணும். அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு 4 பேர் முன்னால தலை குனிஞ்சு பாடுறதை விட மொத்தமா செத்து போறது எவ்வளவு நல்லது. அந்தாலும் என்கிட்டயும் அதைத்தான் சொன்னாரு. அவர் அதைத்தானே சொல்லுவாரு, வேற என்ன சொல்லுவாரு? எப்படியாவது இந்த கேஸை முடிக்கணும் அவருக்கு. அதை தவிர வேற என்ன? யார் மேலேயாவது பழிய போட்டு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கைத்தடல் வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தா போதும். இல்ல சார், நாங்களும் முதல்ல அவர் பேசினப்போ அவர் தப்பா சொல்றாருன்னு தான் நினைச்சோம். தண்டபாணி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. உண்மை அறியும் சோதனை நடத்தி அவரை பேச வச்சிருக்காங்க. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எப்படி நம்ம கேஸ் நடத்த போறோம்? வக்கீல வச்சு வாதாட தான் போறோம். வனிதானியையும் ரேணுகாவையும் வெளியே எடுக்க முயற்சி பண்ணாம இருக்க போறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வனிதானியும் ரேணுகாவும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவங்களை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான்
இப்போதைக்கு எனக்கு இருக்கு. அதனால தான் கேக்குறேன், தயவு செஞ்சு ரேணுகா எங்க இருக்காங்கறத என்கிட்ட சொல்ல முடியுமா? நீங்க என்ன நம்பலாம் சார். போலீஸுக்கோ இல்ல வேற யாருக்கோ நிச்சயமா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறதுக்கு ஒரே காரணம் ரேணுகா கிட்ட பேசணுங்கிறதுக்கு தான். என்ன நடந்துச்சுங்கிறத, அவளோட வெர்ஷன் என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபர்தரா நாம என்ன ஆக்ஷன் எடுக்கலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். நீங்க கேக்குறதுல தப்பு இல்ல காயத்ரி. ஆனா ரேணுகா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இப்ப வரைக்கும் ரேணுகா அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க 2 பேரையும் தேடுறதா சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நான் ஒளிச்சு வச்சிருப்பேன், மறைச்சு வச்சிருப்பேன்ற தீர்மானத்தோட எப்ப பாரு என்னதான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட அவங்க 2 பேரையும் தேடி ஒரு கான்ஸ்டபிள் கூட தேடி போகல, தெரியுமா? என்னால நம்பவே முடியல சார். பட் இதுதான் ஃபேக்ட். இன்னொன்னு சொல்றேன், எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காரு அந்த முத்தையா. எதுக்குன்னு கேட்டா ரேணுகாவை கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சாதான் எங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றான். கேள்விப்பட்டேன் சார். உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சார். ஆனா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? இது கொஞ்சம் தப்பாதான் எனக்கும் தெரியுது. இது மட்டும் இல்லைங்க, எல்லாமே தப்புதான். அந்த முத்தையா ஆரம்பத்துல இருந்தே இன்னார் தான் கொலை செஞ்சிருக்கான்னு முடிவு பண்ணி அதுக்கேத்த மாதிரி இந்த கேஸை வளைச்சு எடுத்துட்டு போக பாக்குறாரு. ரேணுகா மட்டும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி கேஸை நடத்தி ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வராம இருப்பேனா? தயவு செஞ்சு நீங்களாவது என்ன நம்புங்க காயத்ரி. ரேணுகா எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு மட்டும் தெரிஞ்சா உங்ககிட்ட இல்ல, அடுத்த செகண்டே நேரா அந்த முத்தையாட்ட கொண்டு போய் நிறுத்துவேன். எங்க அம்மா ஸ்டேஷன்ல இருக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு காலன்னு தேடிக்கிட்டு இருப்பனா, இல்ல எங்க அம்மா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பனா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு, தெரியுமா? சாரி சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நான் எதிர்பார்த்து வந்தது வேற. நீங்க பேசுறத பார்த்தா நிஜமாவே ரேணுகா எங்க இருக்கான்னு உங்களுக்கும் தெரியாத மாதிரி தான் தோணுது. உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்ல. வனிதா அண்ணிய காணோன்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்போ என் மாமா தான் அவங்கள எங்கேயோ மறைச்சு வச்சு ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்கன்னு முத்தையா நினைச்சாரு. சத்தியமா அது உண்மை இல்ல. அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியாம தான் நாங்களும் தேடிட்டு இருந்தோம். இத சொன்னா அவர் நம்பவே இல்ல. அதான் காயத்ரி, அதுதான் உண்மை. அந்த ஆளு எதையும் நம்ம தயாரா இல்ல. நம்ம பேசுற எதையும் காதுல போட்டுக்க கூட அவன் தயாரா இல்ல. கண்மூடித்தனமா ரேணுகாவையும் வனிதாவையும் உள்ள புடிச்சு போட்டுட்டா கேஸ் முடிஞ்சிருந்தா அந்த ஆள் நம்பிக்கிட்டு இருக்கான். அரக்கு இருக்க. ஆனா அவனை நான் சும்மா விட போறதில்ல காயத்ரி. ரேணுகா மட்டும் கிடைக்கட்டும். 2ல 1 பாக்குறேன்னா இல்லைன்னு பாருங்க. சரிங்க சார், நான் உங்களை நம்புறேன். உங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன். ரேணுகா உங்களுக்கு கிடைச்சானா தயவு செஞ்சு எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்க அவளை போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். கண்டிப்பா காயத்ரி, ரேணுகா கிடைச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்றேன். தேங்க்யூ. நான் வரேன். சரி.